சிறந்ததொரு கோயிலும் இல்லை. முருகன் கோயில் கோபுரத்து மேல ஒரு பெரிய வேல் வச்சிருக்காங்களே, பாத்திருக்கீங்களா? ஏன் தெரியுமா? பார்வதி தம் மகனுக்காக சக்தியை வேலாக்கி கொடுத்தாங்க. அந்த தாயை மறக்காம இருக்கிறதுக்காக தான் வேலை தலைக்கு மேல வச்சிருக்காங்க. இதிலேந்து தெய்வமும் வணங்கும் தெய்வம் தாய்தான், புரியுது இல்லையா? அதனாலதான் ஔவையார் தாம் பாடிய கொன்வேந்தன் என்ற நூலில் தாயை பற்றி பாடும்போது தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்று பாடியிருக்காங்க. வள்ளி, ஏன் எங்க அம்மா படத்தை கிழிச்சுட்டே? நீனா அவ படத்தை ஏன் கழிச்ச? பாடத்தை கவனிக்காம படத்தையே பாத்திருந்தா பாக்கலான்னு போடுங்க, அதுக்குள்ளேயும் பிரிஞ்சு சுட்டிட்டார். வள்ளி, படிக்க வர இடத்துல படத்தை கொண்டு ஒரு தப்பு. ஏமா புள்ளைய கோவிச்சுக்கிற? என்னப்பா, எத்தனை தடவை சொன்னாலும் படத்தை பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துட்டு போறா, இப்ப கிழிஞ்சு போச்சு, இன்னொரு வேணும்னு கேட்டா என்ன அர்த்தம்? அவ்வளவுதானம்மா. வள்ளிக்கல்ல, உனக்கு அம்மா படம் தானே வேணும். கிழிஞ்சு போகாத அம்மா படம் பிரேம் போட்டு உனக்காக தாத்தா கொண்டாந்து இருக்கிறோம் பாரு. இந்த இதையாவது பத்திரமா வச்சுக்கோ, பள்ளிக்கூடத்துக்கு எடுத்துட்டு போகாது. அப்படின்னா நீ வந்து என் கூட உட்காந்துக்கோ. சரியா போச்சு. நான் உன் பக்கத்துல உட்கார்ந்தா உனக்கு யார் சமைச்சு போடுறது? என் கிட்ட இருந்தா போதும், சாப்பாடே வேண்டாம். பாத்தியம்மா, சாப்பாடே வேண்டாமா? பள்ளிமா, படிப்புதான் முக்கியம், அம்மா இல்ல. அப்படியா? இந்த பாரு, தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை. என்னமா அது? இவ்வளவு வயசாகும் இன்னும் அப்ப ஒண்ணு தூது. குழந்தைதானப்பா, தூக்கத்துல அதுக்கு என்ன தெரியும்? அது சரி, அது சரி. வாமா வள்ளி, நான் தான் வரேனே. போய் விட தொடுத்து வந்துடுறேன்.
குளத்துல ஒண்ணு காணோம். தண்ணியே போய்க்கோன்னு பயந்து காப்பாத்ததான் குதிச்சு. நீ இல்லாம நான் இருக்கவே சிவகாமி, சிவகாமி படுத்துக்கோமா, நான் இப்ப வந்துடுறேன். இங்க இருங்கப்பா. குழந்தைக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. கேள்விப்பட்டதும் தவறி போய் ஓடி வந்தேன். சிவகாமி, பிற்காலத்துல புருஷன் வீட்டுல வாழ போற பெண் குழந்தைங்க பெற்றவங்க மேல இந்த அளவுக்கு பாசம் வைக்கிறது ரொம்ப தப்புமா. பாடம் படிக்கலன்னா கண்டிக்கலாம் டீச்சர். பாசம் செலுத்துறதுல எப்படி கண்டிக்க முடியும்? முடியலன்னா அந்த பாசமே நமக்கு பாடம் ஆயிடும். என்ன டீச்சர் சொல்றீங்க? சிவகாமி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காது. வள்ளி மாதிரியே என் குழந்தை என் மேல உயிரியே வச்சிருந்தா. என் கையால தான் சாப்பிடுவா. 16 வயசான பிறகும் அந்த பழக்கம் மாறவே இல்லை. அது அப்ப எனக்கு பெருமையா இருந்தது. ஆனா பின்னால அதுவே அவளுக்கு யமனாவும் வந்தது. என்னங்க நடந்தது? கல்யாணம் ஆனது புருஷன் வீட்டுக்கு போக மாட்டேன், அம்மாவோட தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சா. பொறுத்து போட்டு பார்த்து புருஷன் வெறுத்து போய் வேற ஒருத்தைய கல்யாணம் செஞ்சுட்டான். அம்மாவையும் பிரிய முடியாம புருஷனையும் மறக்க முடியாம அதே வேதனையில செத்துட்டான். அடப்பாவே, அவ என் மேல செலுத்தின பாசத்துக்கு அப்போவே அணை போட்டிருந்தா இந்த நிலை வந்திருக்குமா? டீச்சர் அம்மா, உங்க கதை கேட்கறதுக்கு ரொம்ப உருக்கமா இருக்கு. அந்த கதை இங்கேயும் நடக்க வேண்டாம்னு சொல்லத்தான் வந்தேன். பள்ளிக்கூடத்துல வள்ளி உன் போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கும்போதே உன்னை எச்சிருக்கணும்னு நினைச்சேன். இப்ப அவ உனக்காக குளத்துல விழுந்தான்னு கேள்விப்பட்டதும் உடனே பறத்து வந்துட்டேன். ஆமா, வள்ளி எங்க இருக்க? அந்த ரயில இருக்கா. நான் அவளை பார்த்துட்டு புறப்படுறேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். அப்பா, டீச்சர் அம்மா சொன்னது 100க்கு 100 உண்மைதாம்மா. அப்போ வள்ளி மனசு மாத்துறதுக்கு சிவகாமி, நீ கவலைப்படாதம்மா. அதையெல்லாம் என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். மாமா வள்ளிக்கண்ணு, மாமாவா கொண்டப்பட்டியே இப்படி வச்சிருவோமா? நீ நல்ல பிள்ளையா அப்படி உட்காந்துக்குவியா? இதையெல்லாம் சாப்பிடுவியா? இந்த என்னமா வள்ளி சொன்ன கேளுமா? இத வந்துட்டேன், இத வந்துட்டேன். சத்தியமா தாத்தா உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு. ஆமா ஆமா, ஏறு உட்காந்துக்கோ, ஏறு உட்காந்துக்கோ. மணியடி மணியடி, வேகமா ஓட்டிட்டு போ, வேகமா ஓட்டிட்டு போ. அருமா அம்மா, நெஞ்சு வலிக்குது, டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தம்மா. நெஞ்சு வலியா? தைலம் தேய்ச்சி விட்டுமா? வேண்டாம் வேண்டாம், டாக்டர் மருந்து கொடுத்தாரு. வாங்க, என்ன போச்சு? ஓஹோ, நாளை காலையில டவுனுக்கு போய் பெரிய டாக்டர்கிட்ட காட்டலாம். இல்லங்க டீச்சர். நீ வரலையா? வரல டீச்சர். ஏமா? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரி. ஓஹோ, அப்படியா? இந்த சுற்றுப்பயணத்துல கோயிலுக்கெல்லாம் போக திட்டம் போட்டிருக்கோம். அங்கெல்லாம் போனா நாம நினைச்ச காரியம் நடக்கும். உங்க கூட வந்து கோவில்ல வேண்டிக்கிட்டா எங்க அம்மாடைய உடம்பு குணமாயிடுமில்ல? நிச்சயமா நடக்கும். வந்து பாரு. அப்படின்னா நானும் வரேன் டீச்சர். ஆனா வர்றதுக்கு 10 நாள் ஆகுமே. எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது எங்க அம்மாக்கு உடம்பு குணமாகணும். குட் கேர்ள். 10 நாள் தான் உன் நெஞ்சு வலி குணமாகன்னு எல்லா கோவில்ல கும்பிட்டுட்டு பறந்து வந்துடுறேம்மா. மகராசியா பேசணுமா? எல்லாம் அம்மா இப்பவே சொக்கா தண்ணியில எடுத்து வச்சுக்கிறேம்மா. நீ போய் எடுத்து வச்சுட்டு நான் வரேன். அம்மா, நாங்க சொன்னபடியே வள்ளி மனத்தை மாத்துறதுக்கு டீச்சர் அம்மா சுலபமான ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பாத்தியம்மா? நான் வந்தது எனக்காக இல்லை, பணத்துக்காக. புருஷனா வரல, திருடனா வந்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் நீதான் காரணம். நான் கேட்கிறப்ப பணத்தை கொடுத்திருந்தா நான் எதுக்காக திருட்டுத்தனமா வரணும்? நீங்க நல்ல காரியத்தை கேட்டுன்னா கொடுத்திருப்பேன். ஆனா சூதாடி சூதாடி சொத்து அழிக்கிறதுக்கு நான் எப்படிங்க உதவ முடியும்? கடைசியா 10,000 ரூபாய் கொடுத்துறேன். இனிமே அந்த பக்கமே தர வச்சு படுக்க மாட்டேன். நீங்க ஒவ்வொரு தடவையும் இதையே தான் சொல்லிட்டு வரீங்க.
நானும் உண்மையில நம்பி அப்பாவுக்கு தெரியாம பணத்தை கொடுத்துக்கிட்டு தான் வரேன். போன தடவை இனிமே இது மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன்னு குழந்தை மேல சத்தியம் பண்ணி பணத்தை வாங்கிட்டு போனீங்க. ஞாபகம் இருக்கா? அம்மா குழந்தை முடிச்சுக்கிட்டா அவங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணு தெரியாது. அம்மா தாத்தாவும் ஒவ்வொரு நாள் உங்களை பத்தியே பேசுறாங்க. அம்மா கிட்ட படுத்து சொல்லு, தாத்தா பார்த்து. இதுல உன் துணி எல்லாம் வச்சிருக்கேன், ஜாகிரதையா போயிட்டோம். சரி, உடம்ப பத்திரமா பாத்துக்கோமா. அப்பா என்னம்மா? நான் வர வரைக்கும் அம்மா கூட இருக்கணும். என்ன? சரிம்மா. தாத்தா என்னம்மா? அம்மாவை தினம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போன. என்ன? ஆஸ்பத்திரி தானே? சரி சரி, நான் கூட்டிட்டு போறேன். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. போங்க போங்க போங்க. அம்மா, நான் திரும்பி வரும்போது நீ புது அம்மாவா இருக்கணும். என்னம்மா சொல்றேன்? ஆமாம்மா, நீ எப்போ சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதானம்மா. நீ திரும்பி வந்ததும் உங்க அம்மாவை பார்த்து நீயே மூக்கு மேல வரலைக்கு போற. சரியா? பஸ் வந்துருச்சு. வாங்க வாமா. வண்டி பொறுக்கலாமா? அம்மா டாடா டாடா டாடா. கவலைப்படாத சுகாமி, வண்டியை நான் ஜாக்கிரதையா பார்த்தேன். வரேன் சார். வெரி குட். பாதுகாப்பு நடவடிக்கை ரொம்ப பலமாத்தான் இருக்கு. நகைகளுக்காக இல்லைங்க, என் கணவருக்காக. இது வரைக்கும் நீ கொடுத்ததுக்கெல்லாம் வட்டி முதலமா திருப்பி கொடுத்துறேன். அந்த பொத்தியை மட்டும் என் சாப்பிட்டே கொடுத்து. இது மட்டும் இல்லை, என் கழுத்துல இருக்கிற தாலி தங்கத்தை கூட கழட்டி தரேன். ஒரு வியாபாரம் பண்ணுங்க, மறுபடியும் சூதாட போய் பழிபாவத்துக்கு ஆளாதீங்க. அடிப்பொடி பைத்தியக்காரி. மகாபாரதத்துல மனைவி வச்சு சூதாடின தர்மரை கூட யாருமே பாவின் பழிக்க மாட்டேன். நான் என்ன உன்ன வச்சா சூதாட போறேன்? பணத்தை வச்சுதானே கொடுத்துரு. செக்கல சுத்துற மாட்டையும் சீட்டாடுற மனுஷனையும் இந்த ஜென்மத்துல மாற்றவே முடியாது. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் கடைசி தடவையா கொடுத்து உடனே டவுன் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும். சீக்கிரம் சாப்பிடுங்க மாப்பிள்ள, சீக்கிரம் சாப்பிடுங்க. என்ன இங்கே நின்னுட்டேன்? அங்க பாரு டீச்சர், அந்த குரங்கு இருக்காது. அப்படியே டீச்சர்? உங்க அம்மா கூட என்ன விட்டு இருக்க மாட்டாங்க டீச்சர். அப்படியா? சரி சரி, இன்னும் நிறைய இடம் பாக்கணும்ல, வா. என்னம்மா? எனக்கு ஏதாவது ஆயிட்டா எக்காரணத்து கொண்டோ இத வள்ளிக்கிட்ட சொல்லிடாதீங்க. இது அது ஒண்ணா அவளை நீங்க உயிரோட பார்க்க முடியாது. அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உனக்கு ஒண்ணு ஆயிடாது, தைரியமா இரும்மா.
be slow. அம்மா அம்மா ஐயோ நல்ல ஜுரம் இருக்கு. மாமா தம்பி ஊருக்கு போகலாங்க. என்ன மன்னிச்சுங்க மாமா, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, நான் ஊருக்கு வரல. இப்படி சொல்லிட்டு எப்படி தம்பி? இப்ப நீங்க வந்தாதானே நாம 2 பேரும் சென்று வள்ளிக்கு ஏற்பட்டிருக்கிற குறைய தீர்த்து வைக்க முடியும். இல்ல மாமா, வள்ளிய பார்த்தா நிச்சயமா நான் கதறி அழுதுருவேன். மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா சிவகாமி நினைவுதான் என்ன சித்திரவதை செய்யும். தம்பி பெற்ற தாய்தான் போய் சேர்ந்துட்டான். தகப்பேங்க நீங்க பேசி கேட்டேன். நான் எப்படி தம்பி எனக்கு ஆறுதல் சொல்லி சமாளிக்க முடியும்? எனக்கே ஆறுதல் தேவைப்படுற நேரத்துல என்னால எப்படி மாமா என் துணிக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? மாமா கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது கோயில் குளம்னு சுத்திட்டு என் மனசை தேர்த்திக்கிட்டு மறுபடியும் வீடு வந்து சேர்றேன். அது வரைக்கும் குழந்தை நீங்க தான் பாத்துக்கணும். தம்பி மாமா என்ன தடுக்காதீங்க. பெரியவரே, இங்க ஒரு பொண்ணு வந்ததா? இங்க யார வரலையா? இப்ப இங்க வந்ததை பார்த்தா இல்லையா? அங்க என்ன பேசு, உள்ள போய் பார்க்கலாமா? யாரையா நீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? குழந்தை தூங்கிட்டு இருக்கு தெரியல? போங்க வெளியில. Get out. I say you get out. இப்ப போனாங்க 2 சைத்தானுங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கத்தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். நீங்க தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நல்ல மாடிப்படி ஏறி அந்த அறைக்குள்ள நுழைஞ்சேன். உள்ள போனேன்னா என்ன மாதிரி ஒரு போட்டோ, உடனே ஒரு ஐடியா, அதே மாதிரி சேலையை மாத்திக்கிட்டு அந்த குழந்தை பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டேன். உடனே அந்த மத சாம்பிராணிங்க போட்டோல இருக்கிறவங்க நானும் நம்பி வந்து போயிட்டானுங்க. ஓகே மிஸ்டர் ஓல்ட்மேன், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க பொண்ணையும் கூப்பிடுங்க, அவங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு கிளம்புறேன். நன்றி சொல்ல முடியாத இடத்துக்கு அவ போய் சேர்ந்துட்டாமா. இறந்துட்டாங்களா? My God. I'm sorry. நான் வரேன். நில்லுமா நில்லுமா. தாய புரிந்த இயக்கத்துல என் பேத்தி ஜுரமா படுத்துக்காம, தாய் இல்லைன்னா அந்த குழந்தை பிழைக்காதுன்னு டாக்டர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு தயவு செஞ்சு தாயா இருந்து அந்த குழந்தைக்கு உயிர் பெற்று கொடுமா. அம்மாவா நடிக்க நான் ஒண்ணு ஆர்டிஸ்ட் இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? கொஞ்சம் கருணை கட்டுமா. கருணையாவது மண்ணாங்கட்டியாவது. அந்த குழந்தைக்கு தொத்து வியாதி வேண்டவோ, தொட்டதுக்கு டெட்டால் போட்டு கழுவணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல தாயா இருந்து தாளாட்டு வேற பாடணுமா? லுக் ஓல்ட் மேன், என்ன குண்டாஸ் கிட்ட காட்டி கொடுக்காம இருந்ததுக்காக எவ்வளவு பணம் வேணும்னாலும் கேளுங்க, டிராக்ட போட்டு அனுப்புறேன். பெரிய பெரிய டாக்டர் வச்சு பாத்தீங்க. இல்ல தாய் இல்லாம பூரா இருந்தா தாயாக்கள் அனுப்புறேன், அவங்க பாத்துப்பாங்க.
என்ன விடுங்க. குட் பை. அம்மா அம்மா கொஞ்சம் நில்லுமா அம்மா. இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம் கிடைச்சதுன்னு நினைச்சேன். அது மின்னதாக போயிடுச்சு. இருக்கிறது மருதுசாமி மாவட்ட சிவகாமி தான். ஆனா அது படிப்பாக பட்டிக்காடு பொண்ணாச்சு. இந்த மாதிரி கோயெல்லாம் போடாதையா. இந்த நோட்டீஸ பார்த்தது எங்களுக்கு இதே சந்தேகம் தாங்க வந்தது. அதனாலதான் உங்களை கேட்டோம். டேய் அப்பவே சொல்லல, இது வேறடா. நீங்க போங்க. டேய் படிக்காதவ இங்கிலீஷ்ல எப்படி முடியும்? அதான வீட்டுக்குள்ள இருக்கிறது சித்ராவா இல்ல சிவகாமியான்னு உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நாம இந்த ஊரை விட்டே போகணும். அம்மா வந்துட்டியா? தாத்தா அம்மா வந்தாச்சு. அம்மா வந்தாச்சு தாத்தா. அம்மாவை பிரிஞ்சு ஏக்கத்துல குழந்தைக்கு தண்ணி கண்டுபிடிச்சு போல இருக்குது. நான் என்ன செய்யறேன் முருகா? நான் என்ன செய்யறேன்? பள்ளிக்கண்ணு தாத்தா தாத்தா அம்மா கோவிலே வந்தாச்சு. சரியான நேரத்துக்கு வந்துட்டோமா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். குழந்தை வாழ்க்கை ஒண்ணுமே பார்த்துட வரணும். கையா வந்து பாதுகாப்பு கொடுமா. நெஞ்சு எப்படிமா இருக்கு? நெஞ்சு வலியா? ஆமாம்மா, நெஞ்சு வலி. நெஞ்சு வலியா? அது சரி. பிள்ளைக்கா? ஆமா பினிஷ். நீ ஊருக்கு வந்துடலாமா? அப்ப அம்மா கிட்ட இங்கிலீஷ் பார்த்தேன். ஓஹோ, எனக்கு இப்ப ஜரம் பினிஷ் கொட்டு பாருங்க. ஆமா, ஜரம் விட்டு போச்சு. அப்படியா? வள்ளிக்கண்ணு நீ நல்லா பண்ணுங்க. பாலை குடிச்சு பார்த்துக்கமா. தாத்தா கொண்டு பாலக்குடி. கருத்துக்குமா? அம்மா நீ திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சேன். வந்துட்டேன். ரொம்ப நன்றி. கப்பு கணக்கு போடாதீங்க ஓல்ட் மேன். நான் உங்க பேத்திக்காக வரல. பின்ன என்ன துரத்திட்டு வந்த மருத்து பசங்களுக்கு நான் உங்க மகளா இல்லையாங்கிற சந்தேகம் வந்து வீட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் திரும்பி வந்தேன். எப்படி அம்மா என் பேருக்கு சிறப்பு போயிடுச்சு. இப்போதைக்கு என் கவலை நீங்கிடுச்சு. அம்மா நீ யாரு? எதுக்காக அந்த முரடனுங்க தோட்டிட்டு வந்தானுங்க? ஓ, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் லவ் ஸ்டோரி. காதல் கதையம்மா? உங்களுக்கு இங்கிலீஷ் கூட தெரியுமா? நான் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சிமா. அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி ஒன்றும் அவ்வளவு மட்டும் இல்ல. ஏற்பாடு செய்திருக்கிறோம். நானும் என் மகன் துரை. இப்பொழுது துரை இடத்தில் பேசுவார். My dear சித்ரா, ladies and gentlemen, இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்த நமது மருதமலை முருகனுடைய அருளால் மாடுபிடி வீரராக 20 ஆண்டு காலமாக வீரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் மருதாச்சல தேவர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்து புகழ் மாலையை மலர் மாலையாக சூட்டுகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லோருக்கும் என் நன்றி கலந்த வணக்கம். இந்த வீர விளையாட்டிலே விருப்பம் உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். மாட்டை அடக்கி வெற்றி பெறும் வீரருக்கு சித்ரா அம்மா அவர்கள் கையாலேயே இந்த தங்க சங்கிலியை பரிசளிப்பார்கள். அம்மா ஏதாவது ஆரம்பிச்சு வைங்க, நான் போய் மாட்டை அவுத்து விடுறேன். பார்த்தீங்களா? எல்லாருக்கும் வணக்கம்.
Congratulations. வாங்க போலாம். வந்து நான் உங்க மேல விழுந்தது திருப்பத்தினால இல்ல, விருப்பத்தினாலன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? Our liking towards each other is mutual. அப்படின்னா நான் உங்களை விரும்புற மாதிரியே நீங்களும் என்ன விரும்புறீங்க. அப்படியா? இப்படி நடந்துக்கிறது தப்பான்னு கேளுங்க, பதில் சொல்றேன். தப்பா? என்ன இன்னைக்கு என் வாழ்க்கையில இது ஒரு நாள், இப்போது இதயங்கள் இது ஒரு திருப்பம், ஒன்றாகும் இதயத்தில் இருக்கும். நான் கூட தமிழ் பாடும் பெண்ணாகின்றேன். நான் கூட தமிழ் பாடும் பெண்ணாகின்றேன். பாடாத பார்வைகள் நான் பார்த்த பின்னே பாடாத பாட்டொன்று தோடாத கண்ணு. பாடாத பார்வைகள் நான் பார்த்த பின்னே பாடாத பாட்டொன்று தோடாத கண்ணு. இது ஒரு திருப்பம், ஒன்றாகும் இதயத்தின் விருப்பம். உன்னாலே நான் கூட நீ பாடும் பாட்டாகின்றேன். உன்னாலே நான் கூட நீ பாடும் பாட்டாகின்றேன். நதி தவைகிறது, கரை குறைகிறது, எதை குறிப்பறிந்த காட்சி. நதி தவைகிறது, கரை குறைகிறது, எதை குறிப்பறிந்த காட்சி. அங்கே வரும் பூங்காற்று கொஞ்சிரடி பூத்து, இந்த சுகம் மேல் நாட்டில் எங்கு வரும் நீ காத்து. ஆளிரண்டும் சேர்ந்திருக்கும், தோளிரண்டில் காய்ந்திருக்கும் பாட்டினிலே. உன்னாலே நான் கூட நீ பாடும் பாட்டாகின்றேன். உன்னாலே நான் கூட நீ பாடும் பாட்டாகின்றேன்.
கொண்டு அதை புரிய வைக்க மனம் நினைக்கு ஒரு சொந்தம். துணை அழைத்துக் கொண்டு அதை புரிய வைக்க மனம் நினைக்கு ஒரு சொந்தம். மஞ்சளுக்கு சேலை கட்டி மாலையிட்டு பூ முடித்து நீ வருக. ஒன்றாகும் இதயத்தின் விருப்பம். உன்னாலே நான் கூட நீ பாடும் பாட்டாகின்றேன். நாளைக்கு நாம இதே எடுத்துறேன். இதே எடுத்துப்போம். நிச்சயமா வருவியா? கண்டிப்பா அத சொல்ல நீங்க ஒரு தாய் மாமன் அக்கோ. பட் நாட் மை ஃபாதர். நீங்க என் அப்பா இல்ல. இருக்கலாம், ஆனா உன் சொத்து எல்லாம் என் கையில. ஆனா நான் இல்ல. இப்ப நீ என்னதான் சொல்ற? உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கட்டாயம் பண்ணத்தான் போறேன், ஆனா மாப்பிள்ள முத்தையா இல்லை. வேற யாரு? நான் தான். நீயா? நான் தான் மாப்பிள்ளன்னு தெரிஞ்ச உடனே நீ சிரிப்பே பூரிச்சு போயிடுவேன், எனக்கு நல்லா தெரியும். நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புனது மாட்டை அடக்குறவர், மாட்டை இல்ல. அப்பா, கிரேட் இன்சல்ட். சித்ரா, துரையை தவிர வேற யாரையும் நீ கல்யாணம் செய்துக்க முடியாது, நல்ல ஞாபகம் வச்சுக்க. காரணம்? உனக்கு இன்னும் வயசு 18 ஆகல. நீ மேஜராக 6 மாசம் இருக்குது. நான் நினைச்சா என்ன செய்வேன் தெரியுமா? உன் சொத்து உன் மனசை கெடுத்து உன்னை கடத்திட்டு போய் உன் கழுத்துல திருட்டு தாலி கட்ட முயற்சி பண்ணிட்டா அந்த முத்தையன்னு குற்றம் சாட்டி அவனை உள்ள தள்ளிடுவேன். உன் வாக்கு மூல கோர்ட்ல எடுக்கிறான். அதனால நீ துரையத்தான் கல்யாணம் செய்துக்கணும், அதான் உனக்கு நல்லது. என் சொத்து சுகத்தை அனுபவிக்க உங்க 2 பேருக்குள்ள இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது இத்தனை நாள் எனக்கு தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா இன்னும் 6 மாசம் கழிச்சு வந்திருப்பேன். அத்தனை நாள் உன்னை விட்டு வைக்கிறதுக்கு நாங்க என்ன பைத்தியக்காரனுங்களா? அப்பா, நாளைக்கே எனக்கு சித்ராவுக்கும் கல்யாணம். கரெக்ட், அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நான் செய்யறேன். டேய், அது வரைக்கும் இவனை கொண்டு போய் மாடி ரூம் நடத்தி கூட்டி வைக்கிறேன். Don't touch me. ம், நானே வர்றேன். பயங்கர மாற்றமா இருக்கு. அம்மா சித்ரா, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. உன் காதலை நான் கண்டுபிடிச்சு உன்கிட்ட நான் ஒப்படைக்கிற வரைக்கும் இந்த குழந்தைக்கு நீ தாயா நடிச்சுட்டு இருந்தேன்னா நல்லது, உனக்கும் பாதுகாப்புமா. ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். செய்யறம்மா, சொல்லு. நான் மறைச்சு வச்சிருக்கிற மோட்டர் பைக் அந்த பசங்க பாத்துட்டா நான் இந்த ஊர்ல தான் ஒளிஞ்சிருக்கேன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதனால எப்படியாவது அத அவ்வளவுதானம்மா, ராவ கொண்டாந்து ஒளிச்சு வச்சிருக்கேன். நீ போய் பார்த்துக்கம்மா. அம்மாவா நடிக்க
இன்னைக்கு நம்ம அம்மாவை பைக் வரட்டும். அப்பா, சித்ராவை பத்திட்டு போன ராமுவும் சோமுவும் என்ன ஆனாங்கன்னே தெரியலையப்பா. அவங்களே நம்பிக்கிட்டு இருக்காம இன்னும் 4-5 பேர் அனுப்பி 4 பக்கம் முற்ற எடுத்து என்ன செலவானாலும் பரவாயில்ல, அவளை கண்டுபிடிச்சே தீரும். யார் நீங்க? நான் தான் புத்தி. புத்தி சக்தி. புத்திய சக்தியை சேர்ந்தா எதையும் சாதிச்சுலாம் சொல்லுவாங்க. ஆனா உங்க 2 பேரையும் பார்த்தா அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு வரலையே. என்ன பார்த்தா அம்மாஜி மாதிரி இருக்கிறாரே நினைக்கிறீங்களா? உடம்பு பூரா பூரா பதற வெட்டிய சாதாரணமா நினைக்காதீங்க. அத்தனை சக்தி இந்த மூளைக்கேற்ற பலன். நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்ககிட்ட சிக்கிறது கிடைச்சது. நீங்க பூர ஜென்மத்துல செஞ்சு அதிர்ஷ்டம். எங்க அப்பா டம்ளர்ல இப்ப என்ன சாப்பிடுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் என்ன புதுதாக என்ன டிஸ்கஷன்? ஒண்ணு இல்ல, உங்க அப்பாவை இன்னொரு புடக்கு குடிக்க சொல்லுங்க. அவருடைய முகபாவத்தை வச்சு அவர் என்ன சாப்பிடுறாருன்னு சொல்லிடுறாங்க. ஓஹோ, பெரிய ஜேம்ஸ் பாண்ட் பிரதர்ஸ் நினைப்பா. அப்பா, இந்த டம்ளர்ல இருக்கிறத இன்னொரு தடவை டிப் பண்ணி சாப்பிடுங்க. என்னடா ஐ ஜம்பங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுதான் நாங்கள் சொல்லடா. காபி, டீ, பால் இது ஒன்னொன்னு சாப்பிடும் போதும் முகபாவங்கள் எப்படி எப்படி இருக்கும், எப்படி எப்படி மாறுங்கிறது எங்களுக்கு கத்துக்கணும். காரம், கசப்பு, புளிப்புலதான் முகபாவம் மாறும். ஆனா டீ, காபி, பால்லையே நீங்க கண்டுபிடிச்சீங்க. உண்மையிலேயே நீங்க 2 பேரும் பெரிய மேதைகள். இதெல்லாம் தெரிஞ்சதான் நாங்க இந்த தொழிலுக்கு வர முடியுங்களா? பாய், உங்களுக்கு 50,000 ரூபாய் தரேன். கொடுக்கறது கொடுக்க. இப்ப அட்வான்ஸா 10,000 ரூபாய் தருவேன். பொண்ணை புடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் பேலன்ஸ் 40,000 rupees. பொண்ணுடைய பேரு சித்ரா. எனக்கு முறை பொண்ணு. பெல் பாட்டமும் மேல் சட்டையும் போட்டிருப்பா. அவ மோட்டார் சைக்கிள்ல தப்பி ஓடிட்டா. அடையாளத்துக்கு அவ போட்டோவை காட்டுமா? நீங்க எங்க திறமைக்கு நீங்க சொன்ன அடையாளங்களே போதும் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் எண்ணி 10 நாள் பொண்ணு உங்க காதலியில கிடப்பா. என்னடா புத்தி? கரெக்டா அவனா சொன்னா அதிகமா கேட்போமே தவிர காரியத்தை ரொம்ப சீக்கிரம் முடிச்சிருவாங்க. ஓகே, அட்வான்ஸ். இந்த விஷயத்துல என்ன ஏமாத்த நினைச்சீங்க, என்ன நடக்கும் தெரியுமா? என்னங்க செய்வீங்க? சக்திய சாம்பலாக்குவேன், புத்திய பொசுக்கிடுவேன். பிக் கேர்ஃபுல். உங்ககிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டோம்ல, நீங்க இதையும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலையும் சொல்லுவீங்க. நீங்க போங்க. என்னால முடியாது. நீயே பயந்துட்டியா வள்ளிக்குட்டி? இவ்வளவு பெரிய பொண்ணாயும் அம்மாவையே கூப்பிட்டு இருந்தா. உட்காரு. அக்கம் பக்கத்துல நிக்கிற கருவி எல்லாம் என்ன நினைக்கிறோம்? அதனாலதான் அப்படி சொல்ல. காலங்கத்தால இதையெல்லாம் செய்யணும் தலை விதி. இதுக்கும் மேல இன்னும் என்ன அனுபவிக்கணுமோ கடவுளே. தங்கி You will be blessed forever if you write every day Om Muruga 108 times. 108 தடவை ஓம் முருகா எழுதணுமா? யாரோ நல்ல காரியம் தான் செஞ்சிருக்காங்க. ராமு, என்னடா நாம கொடுத்த தந்திய அவளே வாங்கி படிச்சான். அதை என் கண்ணாலே பார்த்தேன். ஏண்டா படிக்கவே தெரியாத பட்டிக்காட்டு பொண்ணு இங்கிலீஷ் வாசகத்தை எப்படா படிச்ச? அதை வச்சுதான் சொல்றேன், இவ மருவசாமி மக சிவகாமியா இருக்க முடியாது, சித்ராவே தான்.
எல்லாம் அந்த கழுட்டு பய பண்ற வேலை. அப்ப அந்த சிவகாமி என்ன ஆனா? அவளை பத்தி நமக்கு என்னடா, இவதான் சித்ராங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு. இனிமே நம்ம வேலையை காட்டுவோம். நீந்தான் அந்த கழுட்டு பய. கம்மான். When Sita was alone, Ravana came there in the disguise of Sadhu and stretched his hands for alms. சீதை தனியாக இருந்தபோது ராவணன் சாதுவாக மாறு வேடத்தில் வந்து பிச்சை கேட்டான். கரெக்டாவா? கரெக்டுமா, ரொம்ப கரெக்ட். 3 மாசத்துக்குள்ள இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலாமா? சிவகாமி, இப்ப நீ என்ன பண்ற? உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற உன் மக முன்னாடியும் அந்த டீச்சர் முன்னாடியும் இப்படி படபட படபட படன்னு பொறுத்து தள்ளிடுற. அதை கேட்டுவிட்டு அவங்க எல்லாம் அசந்து ஓடணுமா? ஆமாமா, அசந்து ஓடணும் ஓடணும். சரியா போயிடுமா? போயிட்டாங்க. நீ முட்டாளானது பத்தவன் என்ன வேற முட்டாளாக்கிட்ட மடையா? நிச்சயமா அவ சித்ராவா இருக்க முடியாது. நாம தான் ஏமாந்துட்டோம். அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச சித்ரா எப்படா தப்பிச்சா? என்ன கேட்டா எனக்கு எப்படா தெரியும்? உனக்கு தெரிஞ்சா சொல்லு, இல்லாட்டி சும்மா வாயை மூடிட்டு கடை. ஐயோ, நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். என்னடா? அதாவது நான் தந்தி கொடுத்துட்டேன். அவன் நம்ம முதலாளி நம்பரை நம்பாம சித்ராவை கொண்டாந்து ஒப்படைக்கிறவங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுக்கறதா துப்பறிய நிபுணர்களை ஏற்பாடு பண்ணிருக்காராம். அப்படியா? நிச்சயமா சொல்றேன். சித்ரா இந்த கிராமத்துக்குள்ளதாண்டா இருக்கணும். வீடு வீடா தேடி எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சிட்டா அந்த பணத்துல பாதியாவது நமக்கு தருவாருடா. நிச்சயமா. நல்லா ஏமாற போறானுங்க அந்த மடையனுங்க. பொறுப்பேடு கூடையதா பள்ளிக்குள்ள சித்ரா பொண்ணை தேடி தரோம்னு சொல்லிட்டு கை நீட்டி பணத்தை வாங்கிட்டு இப்படி தூக்கிட்டு வர்றிய, இது உனக்கே நல்லா இருக்கா? என்னடா பண்ண சொன்னார? வயிறு நிறைய சாப்பாடு, காரு, சவாரி, காத்து, உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டும்பாங்கோ. இந்த குண்டனுக்கு போயிடுச்சு. ஆமா, நீ தூங்குறதுக்கு 10 லிட்டர் பெட்ரோல் வேறியா? மடையா மடையா, பெட்ரோல் ஊத்தாம எப்படிடா கார் ஓடும்? இறங்கி ஓடிடலாம் போல் இருக்கு. என்னடா வண்டி கல்லு கல்லு நிக்குது? எரும மாடெல்லாம் ஓவர் டேக் பண்ணுதேடா. 300 ரூபாய்க்கு இதை விட வேற என்னடா கிடைக்கும்? ஒரு தீப்பெட்டிக்கு 4 சக்கரத்தை மாட்டி கொடுத்திருக்கிறான். இது ஒரு காரா? ஒரே ஒரு குறை வேண்டாம். என்ன? ஹாரன் வைக்காம கொடுத்துட்டாண்டா. ஹாரன் வச்சிருந்தா இம்பார் ஆயிடுமோ? இல்லடா, பாம் பாம் அனுப்பிட்டு நான் கார்ல உட்கார்ந்து தூங்காம வந்திருப்பேன்டா. சித்ராவை தேடுற முதல்ல பாப்பா. இந்த பக்கம் ஒரு பெண் கைதி தப்பி வந்துட்டா பாத்தீங்களா? இல்லைங்களா? சரி வாங்க அந்த பக்கம் தேடுவோம். அதே பொண்ணுட்டா விட்டாதே. புட்டி புட்டி கம்மா கம்மா.
பேர் கேட்டா உடனே சொல்லு. விசித்ரா. விசித்ராவா? நீ சித்ரா இனிஷியல சேர்த்து நீ சித்ரான்னு சொல்ற. அப்படியா? ஆமா. நீ தப்பி ஓடி வந்தவன தப்பி தப்பி தப்பி. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? கேட்டதுக்கு பதில் தப்பி ஓடி வந்தவதானே? ஆமா. ஆமா, உன்ன 2 பேரு துரத்திக்கிட்டு வந்தாங்க. அவங்க எங்க நான் ஒளிஞ்சிட்டு இருந்ததை பார்க்காம நேரா ஓடிட்டாங்க. இத்தனை காவலையும் மீறி நீ மோட்டார் பைக் ஏறி தப்பிச்சு வந்திருக்கிற இல்ல? சவார், எங்க 2 பேர்கிட்ட நீ தப்பவே முடியாது. நீங்க 2 பேரும் என்ன எங்க கூப்பிடுறீங்க? நீ எங்க இருந்து புறம் கூப்பிடுறோம்? ஐயோ, தயவு செய்து வேண்டாங்க. எனக்கு அந்த ஜெயில் வாசமே பிடிக்கலீங்க. அது வசதியான இடம் வேண்டாம்னு சொல்லுறியே, நியாயமா? வேணும்னா நான் மோட்டார் பைக்ல வரேங்க. வேண்டாங்க, மோட்டார் பைக் டயர்டா படுத்துருக்குது, கண்டிஷனா கார் நிக்குது, அதுல ஏறி எங்களோட வாங்க. என்ன வச்சுடுங்க. சித்ராவா? அப்ப இந்த பொண்ணு யாருக்கோ இவையாரோ? நீங்க சொன்ன அடையாளமா அப்படியா இருக்குது? மோட்டார் பைக்ல போகும்போது புடிச்சு வந்துங்க, இப்ப வந்து யாராவது என்ன அறிவுகட்டமா பேசுறது? அந்த மாதிரி இல்லையே. என்னடா கஷ்டப்பட்டு குழம்புறதுக்கு அப்புறம் முகம் இப்படி இருக்காதுன்னு சொல்றான்? சினிமாவில மாஸ்க் போட்டுக்கிட்டு வேற முகத்துல வருவாங்க, அது மாதிரி வந்திருக்கிறாளும். எதுக்கும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? என்னங்கடா சித்ராவுக்கு பதில் வேற பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு முகத்தை கண்ணா என்ன அர்த்தம்? அப்பதான் இந்த பொம்பளை கூட்டிட்டு வந்தது நினைக்கிறீங்களா? டேஸ்டா இருந்தாலும் டேஸ்டா தான் இருக்குது. அப்படின்னா அந்த சித்ரா வர்ற வரைக்கும் இந்த சித்ரா இங்கேயே இருக்கு. இப்போ ஒரு சித்ராவுடைய போட்டோவை கொண்டு போங்க, அப்பதான் குழப்பம் இல்லாம இருக்கு. போட்டோ மாத்திரம் முட்டா பத்தாடுங்க, கொஞ்சம் சின்ன கொஞ்சம் அள்ளி விடுங்களா? ஏற்கனவே கொடுத்த 10,000 rupees அட்வான்ஸ் என்னாச்சு? கார் வாடகைக்கும் பெட்ரோலுக்கும் சரியா போச்சு. That's all right. Take this 10,000 rupees. Hey! Come on, please. யாருக்கா? சித்ராவுடைய அம்மாவா? சித்ராவை இந்த தடவை சித்ராவை கண்டுபிடிச்சு கொடுக்கல, நடக்கிறதே வேலை. பணம் கொடுத்து இருக்கிறீங்க, நீங்க இதையும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலையும் சொல்லுவீங்க. அதுவாடா காரணமா இருக்கேன். நம்ம 2 பேரும் என்னன்னா செய்யணும், நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்பட்டு பிரிஞ்சிடக்கூடாது பாரு. அதனாலதான் குழந்தையாது குடமா பேஞ்சிருக்கு. இதெல்லாம் அனுபவிக்கணும். என் தலை எழுத்து. நான் இங்க இருக்க முடியாது. ஒரு செகண்ட் இங்க இருக்க முடியாது. இதுக்குதான் அந்த மோட்டார் பைக்கை கொண்டுட்டு வர சொன்னீங்க.
ஒண்ணும் புரியல. சரிவா, அந்த பக்கம் போய் தேடுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். அவங்க வக்கீல் அமைச்சிருக்காருங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சித்திரமா தம்பி தூக்குப்பா, தூக்கு. நாம சந்தேகப்பட்ட மாதிரியே சித்ரா இந்த கிராமத்துல தான் இருந்திருக்கா. நாம தான் வீணா சிவகாமி மேல சந்தேகப்பட்டு அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்துட்டோம். அதை விடுற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சித்ரா நம்ம கண்ணுல பட்டும் கையில கிடைக்காம தப்பிச்சுட்டாளே. சரி வா, முதல்ல முதலாளிகிட்ட போய் நடந்து வைக்கணும். கொஞ்சம் பொருடா, எதுக்கு இந்த வட்டாரத்தை ஒரு அலசு அலசிட்டு அப்புறமா போய் சொல்லுவோம். ஓகே. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்கதான் வேணும். இங்கிலீஷ் பேசுறாங்க. இதுதான் சித்திரமா இருக்கும். எங்களுக்கு உங்க ஹிஸ்டரி வேணும். என்னது? ஏன் ஹிஸ்டரியா? ஆமா, உங்க ஹிஸ்டரி, சயின்ஸ், ஜாகிரபி, பச்சை குதிரை, கிள்ளிதாண்டி, புதியாட்டம் எல்லாமே எங்களுக்கு வேணும். கண்ணாடியே கழிச்சுதோ, முகத்தை காட்டுதோ. நீங்க தான் சித்திராங்கிறத எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் யாரு தெரியாம இவங்க சத்தியமா சொல்லுங்க, நாங்க அப்படிப்பட்டவங்க இல்லைங்க, எங்களை நம்புங்க. அம்மா, நீங்க இன்ஸ்பெக்டர் தெரியாம மடத்தனமா நடந்துகிட்டோம். எங்களை உள்ளார தண்ணீர் அடிக்குமா? நாங்க கையால வாழாத கஷ்டமா காத்துல வெளியில விட்டா ரெண்டு தெருவிலேயே நடமாட முடியாது. பார்த்த பேசு. அம்மா, இருக்கிற லேடி உங்க மாதிரி கேடி ஜெயில இருந்து தப்பி ஓடிட்டா. நாமம் என்னது? இல்ல, அந்த அம்மாவுடைய பேரு அதைத்தான் நாமம்னு சொல்றாரு. விசித்ரா. விசித்திரா? விசித்திரா? அம்மா, விசித்திராத புதுச்சு அபாது சுவாது கிடைக்கும். விடுதலையே கிடைக்கும். விடுதலை? இந்த தலைக்கு விடுதலை போகுண்டா? இன்ஸ்பெக்டர்மா, நீங்க எங்களோட வந்தீங்கன்னா அந்த விசித்திராவை உடனடியாக நாங்க பிடிச்சி தரோம். உயிரை காப்பாத்துறீங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றியை எங்களுக்கு சொல்லுங்க. ஆமா, இருக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் பிளீஸ் காப்பாத்துங்க. நத்திங் டூயிங். மிஸ்டர் தரே, நாங்க வரோம். தேங்க்யூ. இவளை ஏத்திட்டு வாங்க. மிஸ்டர் சக்தி புத்தி, சித்ராவே என்னால கொண்டு வந்து நிறுத்திருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். தக்க நேரத்துல இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு வந்து என் உயிரை காப்பாத்தினீங்களே, இல்லன்னா என்ன கதியா இருக்கும்? ஏல ஒன்னாந்தது சித்ரா இல்லைங்கிறது தெரியுமில்ல?
வேற முகம் அத உடனே அனுப்பாம என்னது சபலம் அரேபியன் குதிரை மாதிரி அழகா இருந்தாளேன்னு அந்த குதிரை தான் உங்களை கீழே தள்ளி குழிய பறிச்சிருச்சே நல்ல 6 நாளை காப்பாத்தணும் அதுக்குதான் பக்ஷி ரூபி 10,000 கமான் என்னடா அடிக்கடி நோட்டு கட்டுகளை இப்படி தூக்கி தூக்கி போடுறானே ஏமாளின்னு நினைக்காதீங்க சித்ராவை கொண்டு வந்திய முன்னாள் இடத்துல 2 பேரும் கச்சல் உங்க உயிரை காப்பாத்தணும் நீங்க இதையும் சொல்லுவீங்க இதுக்கு மேலையும் சொல்லுவீங்க நீங்க போங்க கடுமையான உதவியம் வந்து தொட்டு பழகம் ஒத்திக்கக்கூடிய வியாதி சூரிய மட்டும் சிக்கல் இல்லாம எச்சரிக்கை இந்த மாத்திரைய கால மாலை 2 வேலை கொடுங்க இந்த பவுடர் 3 வேலை கொடுத்தா போதும் மறுபடியும் நான் வந்து பாடுறேன் வள்ளிக்கண்ணு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நீ உள்ள போய் படுத்துக்கம்மா மாட்டேன் நான் அம்மா கூட தான் படுத்துக்குவேன் வள்ளி நீ தூரம் போ இல்லன்னா இந்த தூரம் உனக்கு ஒட்டிக்கும் உனக்கு வந்த ஜரம் எனக்கு வரட்டும் சொன்னா கேட்கணும் இல்லன்னா உன் கூட பேச மாட்டேன் சரிம்மா வரவழைக்கிறதுக்கு நாமே ஒரு வீர விளையாட்டை ஏற்பாடு செய்வோம் சொல்றீங்க கரெக்ட் உடனே ஏற்பாடு பண்ணுவோம் வெற்றி அடைறவனுக்கு 10,000 ரூபாய் பரிசு அறிவிப்பு கொடுப்போம் கண்டிப்பா வந்தே தீர்வா ஒரு சின்ன சந்தேகம் போட்டியை நாம தான் நடத்துறோன்ற விஷயம் முத்தையனுக்கு தெரிஞ்சதுன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அதுக்கும் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா போட்டியை நடத்த போறது நம்ம ஆறுமுகம் பார்வையாளரா போக போறது நாம முத்தையனை தேடி நிச்சயமா சித்ராங்க வருவா அப்படி வந்துட்டாள்னா ரேக்லா பந்தயத்திலே அவன் கதையை முடிக்கிறோம் சித்ராவை கொண்டு வர்றோம் அதுதான் என் திட்டம் ஆரம்பம் நாம போதும் கச்சிதமா முடிச்சிடறோம் நீங்க கவலையே படாதீங்க போட்டிக்கு உடனே ஏற்பாடு எஸ் போத கமான் டேக் திஸ் 10,000 ரூபீஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த 2 டயரையும் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு எவ்வளவுமா பணம் தரணும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா ரொம்ப நன்றிமா அம்மா சித்ரா என்னம்மா என்ன இதெல்லாம் இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போற எண்ணமே வரக்கூடாதுங்கிறதுக்காக ஐயா இனிமே பள்ளிக்கு நான் தான் தாய் ரொம்ப நன்றிம்மா ரொம்ப நன்றி என் குறைய நீ தீர்த்து வச்சுட்டேன் உன் மனக்குறைய நான் தீர்த்து வைக்கிறேன்மா நான் தீர்த்து வைக்கிறேன் என்ன செய்ய போறீங்க முத்தையனை தேடி கண்டுபிடிக்கிற முயற்சியில இன்னையில இருந்தே நான் முழு மூச்சா இறங்கிடுறேம்மா நீ கவலைப்படாதம்மா கவலைப்படாத
விட்டால் என்ன நான் வீணையான பின்னே நீ மேகமானால் என்ன அனல் போல் நின்று மழை நாளில் குடை போல் வந்து பனி நாளில் அனல் போல் நின்று மழை நாளில் குடை போல் வந்து வெயில் நாளில் நதி போல் ஓடி விளையாடும் சுகங்கள் கோடி என்னடாமா நோட்டீஸ் அது? பக்கத்து கிராமத்துல ரேக்களா பந்தயம் நடத்த போறாங்களா? இல்லடாமா, பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் அங்க போகக்கூடாது. என்னம்மா வண்டி ஆக்கப்படுற மாதிரி நாம இந்த விளையாட்டுக்கு போலாமே. நீ சொன்ன சரிதாம்மா. வள்ளி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சரி, நீ போய் விட. ஐயா, இந்த மாதிரி பந்தயங்கள்ல முத்தையா நிச்சயம் கலந்துப்பாரு. அதனாலதான் போவோன்னு சொன்னேன். அப்படியாம்மா? சரிம்மா, போகலாம். தாய்மார்களே, நான் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த ரேகா பந்தயத்திற்கு என் வேண்டுகோளுக்கு இசைந்து தலைமை காந்தமும் பரிசு ஒடுக்கமும் வந்திருக்கும் ஆனவரை எஸ்டேட் பெரிய ஐயா அவர்களையும் சின்ன ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, ஆரம்பிச்சுங்க. அதோ அவர்தான் எங்க மாமா பக்கத்துல நிற்கிறவர் மகன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னும் சில நிமிஷங்களில் பந்தயம் ஆரம்பமாக போகிறது. இந்த பந்தயத்திலே தமிழ்நாட்டின் தலை சிறந்த வீரர்கள் பங்கு கொள்ளப் போகிறார்கள். போட்டியில் வெற்றி பெறும் வீரனுக்கு என் மகன் துரை இந்த வெள்ளிக்கோப்பையை பரிசளிப்பார். அது மட்டுமல்ல, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் முத்தையனும் இந்த போட்டியில் கலந்து கொள்வார். அந்த பொண்ணுதான். அப்பா, கொஞ்சம் பொறுங்க. அவ யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நம்ம பக்கமா வர்றா. உங்க பேரு தானே மருதுசாமி? ஆமா, அது நான் தான். ஐயா, யாருங்க? என் பேரு துரை. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிங்களா? இது என் பொண்ணு சிவகாமி. இது என் பேத்தி வள்ளி. இருக்கு சார், கேட்டேன். எல்லாரும் மேடைக்கு வாங்க, வசதியா உட்காந்து பார்க்கலாம். இல்ல பரவாயில்லைங்க, நாங்க இங்க இருந்து பாக்குறோம். ஏன்பா? ஆமாங்க, நாங்க இங்க இருக்க வேடி பாக்குறோமே. மேடைக்கு போறோம் தாத்தா. வள்ளி இங்க இருந்து நல்லா தெரியுமா? என்னம்மா குழந்தை ஆசைப்படுது, ஏன் தடுக்கிறீங்க? கமன் கமன், நீங்களும் வாங்க. ஐயா, வாங்க, வணக்கம். நீங்க உட்காருங்க, உட்காருங்க. அம்மா உட்காருமா. எங்க பய முத்தையனை காண? முத்தையன் வராத காரணத்தால் பந்தயம் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. அவர் வராவிட்டாலும் இன்னும் சில நிமிஷங்களில் பந்தயம் ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நம்ம முத்தைய வந்தாலும்மா என்னமா குழந்தை கீழே விட பார்த்ததா? சரியா பிடிச்சிட்டு இருக்காரு. நல்லா கைய பூசிட்டீங்க. யார் முகத்துல? ரோஹிங்க முகத்துல. வெற்றி பெற்ற முத்தையனுக்கு சின்னையா பரிசு வாங்குவார். சின்னையா பரிசு கொடுக்கலாங்களா? I like you.
ஐ லைக் யூன்னு சொல்லி அந்த மாமாவுக்கு அந்த மாலையை போடுமா? ஏமா சிவகாமி, இதைத்தானே சொன்னேன். இவதான் என் மக வள்ளி, எங்க அப்பா. தம்பி, அப்ப நாங்க புறத்துக்கிறோம். வரங்க. வாமா வாமா. அப்பா, என் விருப்பம் போல அந்த இடத்துல ஒரு நல்ல திருப்பம் ஏற்பட்டிருக்கு. கடவுளுக்கு நன்றி. ராமு சோமு, நாம போட்ட திட்டம் முத்தையனுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் சித்ராவை விட்டுட்டு வந்துட்டான். தொடர்ந்து போய் அவனை தீர்த்து கட்டுங்க. காதலனை பார்க்கறதுக்கு காதலி நிச்சயம் வருவா. அப்ப நாம சித்ராவை கவனிச்சுக்குவோம். கமான் குயிக். சித்ரா எங்க? சீக்கிரம் சொல்லுடா. ஓ, துரை ஆளுங்களா? கடையாணியை கழட்ட சொன்னதும் இல்லாம கத்தியோட வர வந்திருக்கீங்களா? ஐ லைக் யூன்னு சொன்னதும் சித்ராதான்னு தீர்மானிச்சேன். குழந்தைக்கு தாயினதும் சந்தேகப்பட்டேன். ஆனா விருப்பம் திருப்பம்னு சொன்னது நீதான் முடிவு பண்ணி பரப்பிட்டு வந்துட்டேன். நான் ஏன் மாலை போடலன்னு என் கூட சண்டைக்கு வராரு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு நான் மாலை போட முடியாது. அப்படியா? என்ன செய்ய பாரு. தண்டனை கொடுக்க வேண்டியது தாத்தா. வலிமா, இப்ப ஒரு கை எடுத்துட்டு வா, அது வரைக்கும் கட்டி சரி. என்ன மன்னிச்சிருங்க. அந்த குழந்தை பாச கைத்தனால என்ன கட்டி போட்டுச்சு. அதை அரிச்செறிஞ்சிட்டு ஓடுற சக்தி எனக்கு இல்லை. அதனாலதான் அம்மா விஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன். புரியலையே, கொஞ்சம் விவரமா சொல்லு. இதுதான் நடந்தது. ஓ சித்ரா, நீ சொன்னபடி நாம சந்திச்ச இடத்துல மறுநாள் உனக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ வரல. அப்புறம் தான் கேள்விப்பட்ட என்ன தேடி நீ வீட்டை விட்டு போயிட்டதா. எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது. இப்ப அந்த குழப்பத்துக்கெல்லாம் தெளிவு கிடைச்சாச்சு. நீங்க எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. கொண்டாங்க, போங்க. இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் கட்டி போட்டாலும் உண்டு. இத்தனை நாளும் நீங்க என்ன சுத்திட்டு இருந்தீங்க, இப்ப நான் உங்களை சுத்தேன் பாத்தீங்களா? கட்டும் போது இப்படின்னா கட்ட விட்டா எப்படியும். அம்மா, தாத்தா வந்தாச்சு. தாத்தா, நீங்க மாலை போடலன்னு சண்டைக்கு வந்தாரு. அதனால தப்பிச்சு போகாம புடிச்சு கட்டி வச்சிருக்கேன். இதுக்கு மேல என்ன செய்யணுங்கிறத நீங்க தான். இதுல நான் வந்து என்ன தீர்ப்புமா நான் சொல்றது? அது வேண்டாமா? ஆள் இருக்காரு, இவர் சாமானியப்பட்ட ஆள் இல்ல. வக்கீல வச்சு வாதாடி தப்பிக்கிட்டாலும் தப்பிச்சுக்குவார். அதனால இப்ப என்ன செய்யலாம்? இந்த ஆளு நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அம்மா கிட்ட சண்டை போட்டாரா இல்லையா? அதனால இதே வீட்டுல இந்த ஆள் இருந்து அம்மா சொல்ற வேலையெல்லாம் செஞ்சாகணும். அதுதான் சரியான தண்டனை. எப்படி? அப்படியே செய்யுங்க. சரி, நீ போய் படிப்பு போடு. அம்மாடி சித்ரா, இப்போதைக்கு இதான் சரியான தண்டனையா என் மனசுக்கு படுது. ஆயுள் தண்டனையை பத்தி அப்புறமா யோசிப்போம்.
திருநாள் வெள்ளிக்கிழமை இன்று வெற்றி திருநாள் வெள்ளிக்கிழமை இன்று வெற்றி திருநாள் Lines. இல்ல Blind. Black. Blind. ராமு சோமு சோனக்காரி என்னாச்சு தலையை சொரியறப்பே கோட்டை விட்டுட்டீங்கன்னு தெரியுதா கெட் அவுட் பிளைண்ட் ₹5,000 சார்
ஏன் ரொம்ப தப்பு பண்றீங்க? என்ன தப்பு? படத்தை பேச போறது வேற எப்படி? இந்த கிளப்ல திருட்டு பசங்க அதிகம். அவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாம் தோல் இருக்க துளை முழுங்கிகள். பல தடவை நானே போட்டு விட்டுருக்கேன். படத்தை கொடுங்க ப்ளீஸ். ஏன் கொடுங்க சொல்றேன். ஓ குட், வெரி குட். See and then like this. மந்திரவாதி மாதிரியே பண்ற. This is very safe, you know. இங்க இருந்தா நான் சேஃப். கொண்டாங்க. இப்ப கொண்டு போங்க. தேங்க்யூ. பையன் கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் எல்லா கிளப்லயும் ஆடி இருப்பான் போல இருக்கு. Come on. Hey, how do you do, man? Hello. Hello, Mr. Rajan. How do you do? Fine, okay. என்ன ஒரு கேம் போடலாமா? இல்லப்பா, இப்பதான் நான் ஆட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு புறப்படுறேன். எது லாஸா? சீட்டாட்டோ சரித்திரத்திலேயே நான் லாஸ் ஆனதா கேள்விப்பட்டிருக்கியா? ஜெயிச்ச பணத்தை கீழே போட்டுறேன். ஊத்தி போறேன். வெள்ளக்காயத்தை சம்பாதிக்க கிளப்புக்கு வரணுமா? காசு சம்பாதிக்கணும்னா காமன் சென்ஸை யூஸ் பண்ண பிரதர். பத்துமா? வெள்ளக்காய் தான் நல்லாவே இருக்கு. சுக்கிரி பய சேஃப்டி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வெள்ளக்காயத்தை கொடுத்து கரன்சி நோட்டு அடிச்சிட்டு போயிட்டானடா. ராமு சோமு அவன் எங்க இருந்தாலும் என் கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்துங்க. வரட்டும், நார்னரா பிச்சுறேன். Come on, take this 10,000 rupees. காரணம் நான் இந்த வீட்டுக்கு முதலாளிங்கிற முக லட்சணமே இல்லையே. You idiot. யார் நீ? அப்பா யார் நீ கேக்குற? வள்ளிக்கண்ண 6 மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வர்ற அப்பாவே அப்படித்தான் கூப்பிடணும். மாமா வர்றேன். மாப்பிள சிவகாமி உங்க மேல ரொம்ப கோபமா இருக்கா. அப்பா நீ செய்யறது ரொம்ப தப்பு. மன்னிச்சு போயிடு. இனிமே நான் போக மாட்டேன். அம்மா அப்பாதான் மன்னிப்பு கேக்குறாரு. பேசுமா பேசுமா. வாங்க. ஒருத்தரை ஒருத்தர் தெரிஞ்சுக்காம நம்ம 2 பேரும் மோதிக்கிட்டோம். அதுக்காக என்ன மன்னிச்சுங்க. பரவாயில்ல. அம்மா நீங்க மாப்பிள அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. வாமா அப்பாவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணலாம். ஏய் இப்ப வேலை செய். சரிங்க. அதான் போல சொல்லிட்டு ஏன் பண்ணிக்கிறேன். போய் வேலை செய்ய போயேன். செய்றேன். அப்புறம் மாப்பிள உட்காருங்க. விவரமா எல்லாத்தையும் சொல்றேன். வந்து அம்மா அம்மா என்ன சாம்பார் போடு. சாம்பார் இதோ என்னம்மா கொஞ்சமா போடு. நிறைய போடு. போடுறேன். எதையும் அவன் தலையில போடு. அம்மா கூட்டு. எதை கூட்டு சொல்ற? அப்பாவுக்கு கூட்டு போடுமா. கூட்டா? போடுறேன். நான் ஓடுறேன். அம்மா மோருக்கு சாதம் போடு. மோருக்கு சாதமா போடுறேம்மா. போதும் கையை பிடிக்கிறான். எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தோம். உன் முகத்தை பார்த்ததும் எனக்கு என் மனைவி ஞாபகம் தான் வருது. இனிமேலாவது
இப்படி எல்லாம் நடக்காம பாத்துங்க. உட்கார சாப்பிட இதுலையா? ஆமா மாட்டிட்டா அப்பா சாப்பிட்டேன்னு தானே சாப்பிடு. போதுமா? என்னம்மா அப்படி பாக்குற? சாப்பிடுமா சாப்பிடுமா சாப்பிடு சாப்பிடுமா சாப்பிடுமா சாப்பிடுறேன் வள்ளிமா. சாப்பிடுமா. பூச்சி அம்மா சாப்பிடுங்க. பூச்சி வீடு சரி நீ போமா, நான் எடுத்து வச்சுறேன். அங்கு பார்த்தனையா? அதோ ஒரு அன்னக்கிளி என்னை காலை செய்து அழைக்கிறது. மானே, மயிலே, தேனே, தேனே, இதோ வந்து விட்டேன். ராத்திரி நேரத்துல அங்கெல்லாம் போகாதரா, பாம்பு வரும். தடுக்காதே, இந்த கட்டிடம் காலையை தடுக்காதே. வென்று வருகிறேன், வென்று வருகிறேன். நீ நாசமா போடா. கையில வச்சிருக்கிற பணம் அதை குடுத்துட்டு போ. எங்கிட்டயாவது பத்திரமா இருக்கட்டும். பணம் பணம் அட பாவி, சவுக்கு தோப்பன இப்படி ஒருத்தன் போச்சுக்குவானா? ஒரு சீட்டு படவை பார்த்து இப்படி இறங்கி ஓடுறானே. கண்ணே, என்னை ஜாடை செய்து கூப்பிடுகிற அளவிற்கு அப்படின்னு உனக்கு விரகதாபம். பச்சை கிளி முத்து சரம் முல்லை கொடியாரோ, மன்னன் என்னும் பேரில் வரும் தேவ மகிழியோ. பச்சை கிளி முத்து சரம். ஆஹா என்ன கண்ணே இது? லுங்கி துணியில் பாவடை தைத்திருக்கிறாய். கிளி கிளி, இதை கிழித்தறி, கவலையை விடு, பட்டாடை வாங்கிக் கொள்ளலாம். அதெல்லாம் வந்து பார்க்க கூடாதுடா. என்னது அடிபட்ட மாதிரி கத்துறானே? எங்க இருக்கு கத்துறான்? பணம் போயிடுச்சு. என்ன கிளி கிளின்னு கிடைச்சிட்டாய். நான் வந்துடுறேன். நான் சொன்ன பேச்ச கேட்டிருந்தேன்னா இந்த பானை வைத்து இப்படி கிழிச்சிருப்பானா? இது என்னடா கிளி? உடம்பு பூரா கிளி கிளின்னு கிழிச்சிருந்தா உடம்பு குணமாகுமா? படுக்கை விட்டு எழுந்திருப்பனான்னு நினைச்சிட்டு இருந்தேன். எந்திரிக்கும் போது படுக்கையை விட்டுட்டு எந்திரிக்காம படுக்கை எடுத்து எந்திரிப்பா, கொன்னுடுவாங்க. நான் அதை சொல்லடா. சரி, வேற வேலைக்கு நல்ல பால் கள்ளி சுத்து மாதிரி. இந்த மாட்டை பார்க்கணும் போல இருக்குதா? இது சீமை எருமை பசுமாடுடா. சீமை எருமை பசுவா? இந்த சித்ராவை தேடி அடைஞ்சதுல ரொட்டியும் பாலம் வேண்டாம் மிச்சம். இது கூட மிச்சம் ஆகாது. என்னது என்னது? உனக்கு ஒண்ணு தெரியுமாடா? சின்ன வயசுல மோதிரம் பண்ணி போடுவாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் விரலையே வெட்டினாத்தான் அந்த மோதிரத்தையே கரெக்ட முடியும். அது மாதிரி சின்ன வயசுல ஏதாவது இந்த ஷூவை போட்டியா? ஏன்டா டே ஆஸ்பத்திரியில படுக்கையில படுத்துக்கிட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு அசிங்கப்படுத்துற? இது என்னடா அசிங்கம்? இன்னொரு அசிங்கத்தை கேட்டியாடா? சாத்துக்குடி பழம் கொடுக்கறத நிறுத்திட்டாங்கடா. என்ன தோலோட திங்கப்படாதானே? தோலோட தின்னியா சாத்துக்குடிய? ஆப்பிளுக்கு சாத்துக்குடிக்கு வித்தியாசம் தெரியல. திங்கண்டா அவனோட இருக்கிறது. என்னடா இப்படி கோச்சுக்கிற? இனிமே நீ சொல்றபடி நான் நடக்கிறேன்டா. இந்தடா இந்த பாதி படத்தையும் நீயே வச்சுக்க. சித்ரா,
நீ எங்கம்மா இருக்கிற? அம்மா உன்னை தேடி கைகால எங்கி போச்சு. சித்ரா நீ எங்கம்மா இருக்கிற? யமலோகத்துல. என்ன ஆச்சரியப்படுறீங்க? அவங்க செத்துட்டாங்க. செத்துட்டாங்க? நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? இதே கட்டில தான் இறந்துட்டாங்க. சித்ரா இதே கட்டில செத்துட்டாங்கன்னு மொத்தமா சொல்றாங்களே. நரசிம்மனாவது பிரகலாதனாவது நான் கொடியே வச்சிருக்கிறதுனால நரசம்மா நீங்க இதையும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலையும் சொல்லுவீங்க. நீங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இந்த லிஸ்ட போய் பாருங்க. அப்படியா? எங்க இருக்கா சொல்லுங்க. முதல்ல பணம், அதுக்கப்புறம் தான் விஷயம். ஓஹோ, எங்க இதுவா? நீ சொல்றதான் போய் மணிமங்கலம் கிராமத்து மருதுசாமி மகன் சிவகாமி படத்தை கொடுத்து சித்ரான்னு சொன்னது முதல் போய், கொண்டாட்டிய கன்னி பொண்ணுன்னு சொன்னது போய் போய் பொய்க்கு மேல பொய்யா சொல்லி நாயா எங்க அணையும் கருக்கு 4 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வசூல் பண்ணிருக்கோம். ஆனா கொடுத்த வரைக்கும் போதும்னு பெரிய மனுஷன் பண்ணி வச்சுட்டு போறோம். வெளியே போங்க. 4 லட்சத்தை வாங்காம போறோம் பாருங்க. நீங்க இதையும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலையும் சொல்லுவீங்க. நீங்க போங்க. ராமு, சிவகாமி என்ற பேரால மருதசாமி வீட்டில் இருக்கிறது நம்ம சித்ரா. மனைவி செத்ததை மறைச்சி நாடகம் ஆடிட்டான் கணேஷ். வலிமா, நான் உன் கூட அப்பாவையும் தாத்தாவையும் அனுப்பிக்கிறேன். நான் எதுக்குமா? ஆமா வள்ளிமா, நானும் உங்க அப்பாவும் கண்டிப்பா வந்துடுறோம். அம்மாவை சொல்ல பண்ணக்கூடாது. அம்மாவுக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்குல்ல. அதுக்கு ஆள் இருக்க. என்ன வண்டி, நான் சொல்றதை கேட்கணும். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். சும்மா இடம் பிடிக்க கூடாது. நான் வரேன் கூட வரேன். அம்மான்னா அம்மாதான். தாத்தா பெற்றோர்களே, இவ்வாண்டு எங்கள் பள்ளியில் அதிக பரிசுகளை பெற்ற மாணவி வள்ளி. அவளையே இவ்வாண்டின் சிறந்த மாணவியாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஒரு மாணவி படிப்பிலும் பண்பிலும் சிறந்து விளங்க காரணமாய் இருப்பவர்கள் பெற்றோர்கள், அடுத்தபடிதான் ஆசிரியர்கள் என்பது எங்கள் கருத்து. ஆகவே குழந்தைகள் மேல் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக நாங்கள் ஒரு புது திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த மாணவியாக தேர்ந்தெடுக்கப்படும் மாணவியின் பெற்றோர்களை கௌரவித்து அவர்களை படம் எடுத்து அதை எங்கள் பள்ளி ஹாலில் வைக்க முடிவு செய்திருக்கிறோம். முதலில் அந்த பெருமை அடைபவர்கள் வள்ளியின் பெற்றோர்கள். அவர்களை வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். அம்மா வாமா, வாமா. இந்த வழி அப்பா போது. இந்த அம்மா போது. குழந்தை முன்னால நிக்கட்டும். நீங்க 2 பேரும் சேர்ந்து நின்னுங்க. வள்ளி முன்னாள் நின்னுமா, நீங்க 2 பேரும் சேர்ந்து நின்னுங்க. நெருங்கி நின்னுங்கம்மா. கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் நிறுத்துங்க. உண்மைக்கு மாற இங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதை நான் இப்ப உரைச்சறிய போறேன். அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைய போறீங்க. தம்பி, என்ன தம்பி இங்க வந்து இப்படி சும்மா நான் எவ்வளவு நேரமா பொறுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் நல்லா கேளுங்க. வள்ளி இவ்வளவு சிறந்த மாணவியா திகழ்றதுக்கு காரணம் சொத்தவங்க இல்ல, பெரியவர் மருதசாமி தான். முதல்ல பணம் எடுக்க வேண்டியது இவரைத்தான். உண்மைதாங்க, வள்ளியை இந்த அளவுக்கு வளர்த்தது எங்க அப்பா தான். அப்படியா? இது சொல்லுங்க, இவ்வளவு நேரமா வந்தீங்களா? பெரியவரை கூட்டிட்டு வாங்க. ஐயா மேடைக்கு வாங்கய்யா. வாங்கய்யா, வாங்க தம்பி. வந்து இப்ப பரவாயில்லைங்க. இந்த வள்ளி உங்க தாத்தாவுக்கு மாலை போடு. இப்ப 3 பேரை போட்டோ
போட்டோ எடுத்துக்கீங்க. ரெடி ப்ளீஸ். தேங்க்ஸ். நீ என்ன சொன்னாரு? ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. நம்ம 2 பேருக்கு இன்னைக்கே கல்யாணம் நடந்தாகணும். 19 பிறந்தாச்சு. இனிமே நம்மளை எந்த சட்டமும் கட்டுப்படுத்த முடியாது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. குழந்தைக்கு நான் கட்டுப்பட்டு தானே ஆகணும். அதுக்கு தாயா இருக்கிறது தற்காலிகமா தானே. ஆரம்பத்துல நான் அப்படித்தாங்க நினைச்சேன். ஆனா இப்போ நிரந்தரமா இருக்க தீர்மானிச்சேன். அப்படின்னா குழந்தைக்கு தாயாவும் எனக்கு மனைவியாவும் நீ ஒரே சமயத்துல வாழ முடியாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு தகப்பன் ஒரு தேங்க வீட்டுல இருக்கான். அதனாலதான் உங்க ஒத்துழைப்பு கேட்கிறேன். அந்த பிஞ்சு உள்ளத்துக்கு உண்மையை புரிய வைக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் தீரணும். பொறுமையா? இன்னுமா? சித்ரா, உயிருக்குயிரா நேசிக்கிற காதலி ஊரானுக்கு மனைவியா நிக்கிறத பார்த்து பயிற்சிக்கிட்டு இருக்கிற முதல் காதலன் இந்த உலகத்திலேயே நானாக இருக்க முடியும். இனிமேல் இந்த நரக வேதனை என்னால் அனுபவிக்க முடியாது. புரியுதுங்க, உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா அந்த வள்ளியை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தாய் என்பங்கிற நீர் இல்லைன்னா அந்த பச்சை பசுங்கொடி வாடி வதங்கி போயிடுங்க. அந்த கொடி இன்னொரு பந்தல்ல தாவி தழைக்கிற வரைக்கும் அதை நான் தாங்கிட்டு தானே இருக்கணும். அப்படின்னா நீ தீர்மானிக்க வேண்டியது நானா அந்த குழந்தையா? குழந்தைதான் முக்கியம்னா அந்த குழந்தைக்கு நிரந்தர தாயா இருந்தது என்ன மறந்துடு. ஐயா, புறப்படுமா தம்பியோட. குழந்தை வள்ளி கடவுள் காப்பாற்றுவாமா. நீ பாப்பு. ஐயா, உங்க மக சிவகாமி மேல ஆணையா கேட்கிறேன். என்ன உண்மையாத்தான் போ சொல்றீங்களா? அம்மா சித்ரா, என்னமா செய்ய சொல்றேன்? ஏன் பேசி வாழணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கையை பதிகேற்க என்னால முடியலம்மா. அதே நிலைமைதாங்க எனக்கும். மலர வேண்டிய ஒரு அரும்பு மிதிச்சிட்டு போய் நான் மன வாழ்க்கை அமைச்சுக்க என் மனசாட்சி இடம் கொடுக்கலையே, நான் என்ன செய்வேன்? அதுக்காக உன் காதலையே இழக்க துணிஞ்சிட்டியம்மா. வண்டிக்காக நான் எதையும் செய்ய தயாராயிட்டேன். சித்ரா, உன் முடிவை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுதான். ஏன் குழந்தைக்காக உன்னையே அர்ப்பணிச்சுட்ட நீ உண்மையிலேயே ஒரு தெய்வ பிரபிதான். இந்த தெய்வத்தை வணங்குறதா, வாழ்த்துறதா, இல்ல பூஜிக்கிறதானே எனக்கு புரியல. நீங்க பாராட்டுற அளவுக்கு நான் தகுதி இல்லாதவன். இதையே ஒரு ஏழை பொண்ணு செஞ்சிருந்தா நான் இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டேன். ஆனா நீ பல லட்சங்களுக்கு சொந்தக்காரி. இதெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியப்படாத. நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னால எதிர்பாராம உன் மாமா மகனை சந்திச்சேன். அப்படியா? அவரை விரும்பாம நீ வீட்டை விட்டு வெளியேறிட்டதாக சொன்னான். அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இதே வீட்டுல உன்னை போல ஒருத்தர் இருக்கிறதாவும் சொன்னான். அது நீதான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? என் மனைவி சிவகாமி தான் செத்து போயிட்டாளே. பயப்படாத, இதை நான் உங்களுக்கு சொல்லல. உன் வாழ்வு கருத்து உன் சொத்துக்களை மட்டும் அபகரிக்கணும் திட்டம் போட்டாங்க. அது நான் விரும்பல. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொத்துக்களை காப்பாற்றணுங்கிற முடிவோட வந்த என்ன சொல்றேன்? இதுவரைக்கும் நல்லவனை போல நடிச்சு இப்ப நயம் வந்தகமா பேசுறீங்க துரோகி. உன்னை கூப்பிட்டு அவ தாயில்லா குழந்தைங்கிற உண்மையை சொல்லிட்டு போறேன். அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? பள்ளி இவ அம்மா இல்ல, உண்மையான அம்மா செத்துட்டா. இவ எவ்வளவு ஏமாத்துக்காரி. போலி என்ன நடக்கும்னு கேட்டதுக்கே இப்படி அலறியே. அது நிஜமாவே நடந்தா உன்னால தாங்கிக்க முடியுமா? நல்லா யோசனை பண்ணி பாரு. முடியாது, என்னால தாங்கிக்க முடியாது. வள்ளி தாயில்லா குழந்தைங்கிற உண்மையை சொல்லிடாதீங்க. அப்ப முடிவா சொல்லு. சித்ரா, நாணயத்தை துண்டி விட்டா தலை விழணும், இல்ல பூ விழணும். 8 குத்தா விழுந்தா ரொம்ப நேரம் நிக்க முடியாதுமா. இப்ப என்ன சொல்ற? உன்னைய மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெட்கமா இருக்கு.
என் உசுரே போனாலும் சரி இந்த கொடுமைக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். முத்தையாவோட என் உயிரே போயிடுச்சு. இனி மிஞ்சி இருக்கிறது இந்த உடல் ஒண்ணுதான். அதையும் நான் வள்ளிக்காக இழந்துடுறேங்க, இழந்துடுறேன். முடியாதம்மா, முடியாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அவளே சம்மதி தடுத்த உன் பேச்சுக்கு நான் தான் என்ன புரிவாங்க. அட பாவி, சுயநலத்துக்காக பெத்த குழந்தையே கொல்ல தோணிச்சுட்டா. அம்மா நீ வாமா, முத்தியாட்ட பேச நான் சமாதானப்படுத்தி வச்சிருக்கிறேன். நீ வாமா. ஐயா, என் குழந்தையா, என் வள்ளியா, என் வள்ளியை எங்க தட்டி பறிச்சாதீங்க. அவனுக்கே குழந்தை மேல அக்கறையும் பிரியவும் இல்லை, அப்புறம் நமக்கு எல்லாத்துக்குமா? நீ வாமா, நீ வா. முதல்ல சாலையை கட்டிக்க. தவளை முதலைய விழுங்கணும்னு ஆசைப்பட்டா அது நடக்காதுடா. அது வந்து சிவகாமிய சித்ராவா மாத்தி கொண்டு வரேன்னு என்கிட்ட திட்டத்தை கொடுத்துட்டு இங்க சித்ராவை சிவகாமியா மாத்துறதுக்கு வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறியா? ஏய், உன்ன மாதிரி குட்டித்தனமான பசங்களுக்கெல்லாம் நான் தான்டா குரு. கொண்டு வந்து அது என்ன தன்னுடைய அம்மா சிவகாமி நடத்திட்டு இருக்கு. நான் சித்ராங்க தெரிஞ்சா நிச்சயம் உயிரோட இருக்காது. நீ கொஞ்ச நேரம் வெளியில அப்புறம் வந்து எல்லாத்தையும் பேசுறேன். போ. ஓஹோ, உன்னுடைய உயிர் நாடி அந்த குழந்தை கிட்ட தான் இருக்குதா? அதனாலதான் இங்க கேம்ப் அடிச்சிருக்கியா? குட். அம்மா, அம்மா, தைரியம் உள்ளவர்கள் யாராயிருந்தாலும் முன்வரலாம். ஐயா, பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டு ஒழுங்க. நீ சரிங்க. நீ காண மாட்டிட்டு போ. நான் சொன்ன உடனே மாட்ட விட்டு விடு. இந்த குழந்தையுடைய தாய் இந்த கூட்டத்தில் எங்க இருந்தாலும் 3 நிமிடத்துக்குள்ள இந்த வேலைக்கு வந்தாலும், அப்படி இல்ல இந்த குழந்தையை இந்த தோலைக்கு காவு கொடுத்துடுவேன். யாராவது கிட்ட நெருங்கினீங்க கத்தியில குத்தி கொண்டுடுவேன். தோற்கிறத 1 2 3
வாங்கடா ஓடிடலாம். அவன் தான் போறேன். உனக்காகவோ இந்த உத்தமைக்காக உயிரை விடுறதுல சிரமப்படுறேன். தாயில்லா குழந்தையா நிக்கிற என்ன தகப்பன் இல்லாத குழந்தையா வாய்க்கிறது. ஸ்கூல்ல இருந்து வரும்போது நீங்க அந்த ஆள்கிட்ட கெஞ்சினதை கேட்டேன். அப்புறம் நீங்க அம்மா என்ன பள்ளி கொம்மாவை நெஞ்சில எடுத்து உதச்சு கொண்ட பாவத்துக்கு ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாமா. சித்ரா உனக்காக பல தியாகங்களை செஞ்சிருக்காங்க. இனிமே அவங்கதாமா உனக்கு அம்மா, இவர்தான் உனக்கு அப்பா. தைரியமா இந்த மகிழ்ச்சியோட செய்திய கொம்மா கிட்ட போய் சொல்ல போறேன். ஆமாமா, இப்பவே திருப்பம் இல்லையா? திருப்பமும் இருக்கு, திருப்பமும் இருக்கு.